எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றாங்க, இப்படியே தான் இருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா கஷ்டமா இருக்குல்ல. நேர்ல ஃபேஸ் பார்த்து பேசுற அந்த காலமே போன மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு 5 lakhs கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம வந்து ஒரு பைலட் மாதிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் இது படமே கிடையாது, இது வந்து பைலட், அந்த பைலட்டுக்கு நான் 5 லட்ச ரூபா தரணும் அதானே அப்படின்ற. ஆமாங்க, நானே வாய்ப்பு தேடி தான் இந்த சாலிகிராமத்துல சுத்திட்டு இருக்கேன். நீங்க என்ன கூப்பிட்டு என்கிட்ட காசு கேட்டா நானே படம் பண்ணிட மாட்டேன் அந்த காசை வச்சு. அந்த காசு இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ்லி வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ இதோட ஒர்க்கிங் டைட்டில் வந்து வேற. ஓகே, அது என்ன டைட்டில் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து கொடி அசைந்ததும் அப்படின்னு ஒரு, ஆமா அந்த பழைய, அதுவும் அந்த பழைய பாட்டு தான். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, அதுவும் எதனால எது நடந்துச்சு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது இல்ல. காற்று வந்ததால் கொடி அசைந்ததா, அந்த கொடி அசைந்ததான்னு இருந்துச்சு. அது அசைந்ததும். ஓகே, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லலாமா? சொல்லிடலாம். ஹோ பட்டர்ஃப்ளை திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கும் அதுல் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ சார், வணக்கம். ஹலோ, ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், தேங்க்யூ சார். அண்ட் உங்களோட படம் ஹோ பட்டர்ஃப்ளை இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஆஸ் ஆக்டரா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் டீமுக்கே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுல ஒரு எல்லா படங்கள் மாதிரியும் இதுலயும் எல்லாரும் வந்து அவங்களோட 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. இது நாங்கள் ஒரு சின்ன டீம், ரொம்ப பேஷனட்டாக, லைக் எல்லாரும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கோல், ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கோலுக்காக எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டு இதில் போட்டு இந்த படம் இன்னைக்கு வெளில வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் வருது, ரிசப்ஷன் வருது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டீம்ல எல்லாருக்குமே. இந்த படத்துல எப்படி சார் அந்த ஹீரோ சான்ஸ் கிடைச்சது? போன படத்துல வில்லனா ஆக்ட் பண்ணிருக்கேன், இந்த படத்துல வந்து ஹீரோவை எப்படி கேஸ்ட் பண்ணாங்க அவங்கள? அவர் டைரக்டருக்கு வந்து அவர் அந்த இப்போ சந்தானம் சார் படத்துல இங்க நான் தான் கிங் படத்துல வில்லனா பண்ணியிருந்தேன். பட் அதை பேஸ் பண்ணி அவர் இதுல எடுக்கல. இதுல வந்து அவர் ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டாரு. அந்த கேரக்டருக்கு பொருத்தமான ஆள் பிடிக்கணும் அப்படின்றது தான் அவரோட ப்ராசஸா இருந்துச்சு. ஸோ எனக்கு அவரை வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். நாங்கள் வந்து பாலு மகேந்திரா சாரோட இன்ஸ்டிடியூட் ஸ்க்ரீனிங்ஸ்லாம், நிறைய வேர்ல்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் என் ஃப்ரெண்டோட நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே இவரும் வருவார். ஸோ அங்கே வந்துட்டு அவரோட பழகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு கிடைச்சிது. இதெல்லாம் நான் சொல்றது ஒரு 2018 அந்த டைம்ல. அப்போவே ஆமா. ஸோ எனக்கும் அவருக்கும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ 2024 வந்துட்டு அவர் இந்த ஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அனுப்பினாரு மெயிலில். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் படிச்சுட்டு இந்த கதை எப்படி முடிய போகுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு இது எப்படி முடிய போகுது இந்த கதை அப்படின்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு நடுவில் தான் வந்து ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணார். என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணார், இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அனுப்பிச்சாரு. செகண்ட் ஹாஃப் நான் முடிச்சுட்டு வந்து இந்த கதை வந்து இதில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது இந்த ஸ்டோரியில், கேரக்டர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு ரைட்டிங்காகவே இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இதில் எப்படியாச்சும் நம்ம ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்துச்சு. அப்படிதான் நான் இது உள்ள வந்தேன். இந்த ரோல் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் யார் யார் உங்க கூட கோஆர்டிஸ்ட் நடிக்க போறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சுதா இல்ல ஸ்பாட்ல வந்து தான் தெரிஞ்சுதா? இல்ல எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்றப்போ இது இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இப்படி ஒரு ரிலீஸாக இப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு பர்சனலாக ஐடியா இல்லை. நான் அதை கேட்கவும் இல்லை அவங்க கிட்ட. சரி நம்மள அப்ரோச் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து இதில் ஒர்க் பண்ணேன். பட் இதில் சிபி ப்ரோ வரப்போ, நிவேதிதா சதீஷ் அவங்க வரப்போ, நாசர் சார், கீதா கைலாசம் மேம், லக்ஷ்மி பிரியா இவங்கெல்லாம் வரப்போ வந்து ஓகே இதோட ஸ்கேல் இன்னும் பெருசாக போகுது, இது மெயின் ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்றது அப்போ தான் எனக்கு ஹிட்டே ஆச்சு. அது வரைக்கும் எனக்கு இது ரியலைஸ் ஆகலை. ஓகே, அண்ட் நீங்க வந்து ஒரு ஆக்டரா நிறைய வருஷங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு சடனா ஒரு படம் வந்து அமைது, லீடா அமைது. அண்ட் அதுல நாசர் சார் மாதிரி ஒரு ஆக்டர் கூட வந்துட்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றீங்க. சோ அந்த விஷயம் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு லெஜெண்டரி ஆக்டர்ல அவர் பண்ணாத ரோலே கிடையாது. அவர் ஷூட்ல கூட சொன்னாரு, ஐவ் டன் 700 ஃபிலிம்ஸ், அதுக்கு மேலேயே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஃபிலிம் செட்டில் தான் வந்துட்டு எல்லாரும் ஒரே வைப்ல இருக்கீங்க, எல்லாரும் ஒரே சிங்க்ல இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் எங்களை மாதிரி ஒரு யங் டீமோட அவர் வந்து பணியாற்றுறது வந்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களோட ப்ராஜெக்ட்ல அவர் ஒரு பார்ட்டா இருந்தது. அண்ட் எங்களுக்கும் வந்துட்டு அவர் உள்ள வந்தது வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் அப்படி வந்து ரொம்ப அழகா அது ரைட்டிங்ல இருந்ததை விட அவர் வந்து விஷுவலா அதை வந்து இன்னும் ஒரு 1000 டைம்ஸ் பெட்டர் ஆக்கிட்டாரு.
ஸோ அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு மாரல் சப்போர்ட் ப்ளஸ் அந்த ஸ்கிரிப்டுக்கான வேல்யூ இன்னும் அதிகமாயிடுச்சு அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அவர் இந்த ஓகே. ப்ராஜெக்ட்ல இருந்தது. அண்ட் அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். பட் உங்களுக்கு வந்துட்டு இந்தந்த விஷயங்கள் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னுட்டு ஏதாவது இருக்கா? நான் அவர் செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு 20-25 நாளாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் அடுத்த நாள்லேருந்து வரப்போறாரு அப்படின்னும் போது அவ்வளோ நாள் நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்தது ஷூட்டு. பட் நாசர் சார் வரப்போறாரு நாளையிலேருந்து அப்படின்னும் போது ஒரு சீனியர் ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அவர் வந்தால் சரி நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கணும், ரொம்ப வாழ்த்தனம் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் அவர் எங்களை விட டபுள் மடங்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நான் கத்துக்கிறது அதெல்லாம் தாண்டி அவரை ஒரு ரொம்ப கியூட்டான ரொம்ப சாமிங்கான ஒரு பர்சனாக பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி அவர் செட்டில் எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஜாலியாக கலாச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு திடீர்னு அவர் யாரோ மாதிரிலாம் பண்ணி காட்டுவாரு. அந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வாய்ஸ் எல்லாம் மாத்தி வெரி என்டர்டெய்னிங் பர்சன். அவர் ரொம்ப சாமிங்கான பர்சன். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இதுதான் அட்ராக்டிவா இருந்துச்சு அவர்கிட்ட. ரெண்டாவது லேர்னிங்ன்றது லைக் அங்க உட்காந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லேர்னிங் எப்போ நடக்கும்னா ரோல் பண்ணும்போது அந்த சீன் நடக்கும்போது அவர் ஒன்று பண்றாரு இல்லையா, அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் இல்லையா, அங்கதான் எனக்கு தெரிஞ்சு அந்த லேர்னிங்கே நடந்துச்சு. சீன் போறதுக்கு முன்னாடி அந்த சீனை பத்தி ரீட் பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். பட் அவரு ஒரு 1000 வேரியேஷன் ட்ரை பண்ணுவார். ஒரு சீன் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் 1000 வாட்டி சொல்லி பாக்குறாரு. 1000 வாட்டி ஒரு வாட்டி வேற வேற மாதிரி சொல்றாரு. அண்ட் டேக் போறப்போ டேக்ல வேற மாதிரி சொல்றாரு. ஸோ என்னன்னா இது எனக்கு அவர் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 40 years 700+ ஃபிலிம்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு மொமெண்ட்ல நான் பாக்குறேன். ஓகே. இது எல்லாமே சேர்ந்து தான் இல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவர் பார்க்கும். ஏதாவது அவர் சின்ன சின்ன ஸ்டோரிஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணாரா? அவர் இந்த படம் ஓ பட்டர்ஃப்ளை அப்போ இந்த டைட்டில் இல்ல, பட் இந்த படம் அந்த பட்டர்ஃப்ளை சார்ந்த பட்டர்ஃப்ளை ஒரு முக்கியமான பார்ட் இந்த படத்துல அப்படின்னும் போது அவர் ஆக்சுவலா முன்னாடி ஒரு ரியல் பட்டர்ஃப்ளை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். எடுத்திருக்காரு போல, அது ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவரு. பட் நான் ஒரு ரியல் பட்டர்ஃப்ளை வச்சு நானே ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. நைஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஆமா, எப்படி சார் ரியல் பட்டர்ஃப்ளை நாங்களே சிஜி வச்சு தான் பண்ணோம், நீங்க எப்படி சார் ரியல் பட்டர்ஃப்ளை வச்சு பண்ணீங்கன்னு பண்ண அப்படின்னு. அதுதான் அவர் ஷேர் பண்ண ஒன் ஆஃப் தி ஸ்டோரிஸ். கதை சொல்றதுக்கு முன்னாடியே ஓ பட்டர்ஃப்ளைன்னு பேர் வச்சாச்சா இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நேம் இருந்ததா? வேற ஒரு நேம் இருந்துச்சு ஆக்சுவலா. அது கொஞ்சம் ஓ பட்டர்ஃப்ளை ஏன்னா இப்போ நம்ம ஒரு அது ஸ்டோரிக்கும் ரொம்ப ஆப்டான டைட்டில் தான். அண்ட் அந்த பழைய சாங் ரிமைண்ட் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு விஷயம். பட் அது ஒரு ரொமான்டிக் சாங். ஸோ இது ரொமான்ஸ்ன்றதை விட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ், சிக்கல்கள், ரொம்ப உளவியலா இருக்கிற சிக்கல்களை பேசக்கூடிய ஒரு படம். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குன்றனால தான் ஓ பட்டர்ஃப்ளைன்னு வச்சாங்க. பட் ப்ரீவியஸ்லி ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ இதோட ஒர்க்கிங் டைட்டில் வேற. ஓகே. அது என்ன டைட்டில் தெரிஞ்சுக்கலாமா? அது கொடி அசைந்ததும் அப்படின்னு ஒரு கொடி அசைந்ததும். அந்த பழைய அதுவும் அந்த பழைய பாட்டு தான். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, அதுவும் எதனால எது நடந்துச்சு அப்படின்ற நம்மளால சொல்ல முடியாதுல்ல. காற்று வந்ததால் கொடி அசைந்ததா, அந்த கொடி அசைந்ததான்னு இருந்துச்சு. அது அசைந்ததும். ஓகே. சோ பேசும்போது நீங்க சொன்னீங்க இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் சம்பந்தப்பட்டு அப்படின்னுட்டு. சோ உங்களோட பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் நீங்க பாத்திருக்கீங்களா? மறக்கவே மாட்டேன் இந்த பொண்ணை. ஆமா, அது ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட வாழ்க்கையிலயும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது ரிலேஷன்ஷிப்ல சண்டை வரலாம். பட் சண்டே ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நான் இருந்தேன். ஸோ எனக்கு அதனாலதான் இந்த கதை ரொம்ப ரிலேட் ஆச்சு. இது ரிலேஷன்ஷிப்ஸ்ல எப்பவுமே பிரச்சனை பேசிக் பிரச்சனை என்னையா இருக்கும்னா கம்யூனிகேஷன் தான் பிரச்சனையா இருக்கும். ஒருத்தர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை சொல்ல முடியாம இருப்பாங்க, அதை சொல்லக்கூடிய ஸ்பேஸ்ல இல்லாம இருப்பாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து தான் இந்த கதை தொடங்குது. இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு, அதை நம்ம ஒரு விஷயத்த ஃபீல் பண்றோம், அதை சொல்ல முடியலையே நம்ம பார்ட்னர் கிட்ட அப்படின்ற அந்த இடத்துல இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ ஐ திங்க் ரியல் லைஃப்லயும் நான் அது பயங்கரமா அனுபவிச்சிருக்கேன். அதனால ரொம்ப பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சில படத்துல பாத்தீங்கன்னா எக்ஸோட ஒய்ஃபோட எக்ஸ் வீட்டுக்கு வரதுல காமெடியா எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் இந்த படத்துல ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. இதுக்காக நீங்க என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க? இதுல அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நான் பண்ணேன். ஸோ இதுல எனக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா அந்த ஹஸ்பண்டோட கேரக்டரைசேஷனை புரிஞ்சுக்கிறது தான். ஸோ அந்த ஹஸ்பண்ட் என்ன மாதிரியான ஒரு பர்சன்னா வேலை வேற எங்கேயும் சேர முடியாம ஒரு பிளாக் லிஸ்டான ஒரு பர்சன்.
ரொம்ப டெஸ்பரேட்டா ஒரு வேலை தேடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்து மேரேஜ் ஆகுது. பட் அந்த மேரேஜும் வந்துட்டு அவர் நினைச்ச மாதிரி போக மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க? நம்ம எல்லாத்தையுமே நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறப்ப ஐ திங்க் மூட நம்பிக்கை அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம எதையோ ஒன்று பிலீவ் பண்ணோம், இல்லை ஏதோ ஒன்று நடக்கும் நம்மளுக்கு அப்படின்ற அந்த ஒரு ஹோப்ன்ற பேர்ல நம்ம வந்து மூட நம்பிக்கைகளுக்குள்ள போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இது. ஸோ ஆமா, ஸோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து சிபி பண்ணாரு. இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான். ஆமா, ஸோ அதுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ திங்க் நிறைய ரைட்டிங்லேயே இருந்துச்சு. நான் பெருசா ஹோம்ஒர்க் பண்ணுன்றது இல்லை. அந்த ரைட்டிங்ல இருக்கிறத நான் ப்ராப்பரா ஒரு விஷுவலா அதை ரெப்ரசென்ட் பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் டைரக்டர் சொல்றதுக்கு. அவ்வளவுதான். அண்ட் உங்ககிட்ட ஸ்கிரிப்டோ இல்ல இந்த கேரக்டர் பத்தி சொல்லும்போது டைரக்டர் வந்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டரை இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்ல ரெஃபரன்ஸா ஏதாவது ஒரு அப்படி இல்ல, எனக்கே அப்படி தெரியல இந்த கேரக்டர். அவர் வந்து எழுதினது எப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இப்போ இந்த கேரக்டர் எப்படின்னா சிபி ப்ரோட கேரக்டர் வந்துட்டு அவர் வந்து எக்ஸா வராரு. அவருக்கு வந்து அவர் தெரியும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள், அவருக்குள்ள சில ரெட் ஃபிளாக்ஸ்லாம் இருக்குன்றது அவரே அவேரா இருக்கிற ஒரு ஆள் மாதிரி. பட் நான் என்னோட கேரக்டர் எப்படின்னா அவன் வந்து நல்லவனா இருக்கணும்னு ட்ரை பண்றான். பட் அவனுக்குள்ள வந்து நிறைய ரெட் ஃபிளாக் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு தெரியாமையே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது அப்பப்போ திடீர்னு வெளில வருது. அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷன் மூலியமா அந்த ரெட் ஃபிளாக்ஸ் வந்துட்டு அப்பப்போ திடீர்னு பாப் அவுட் ஆகுது. அது அவனுக்கே தெரியாம அவன் அந்த மாதிரி பண்ணிடுறான் அப்படின்றது தான். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இயல்பா நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து தான் ஒரு ரெட் ஃபிளாக்னு அவங்களுக்கே தெரியாம இருப்பாங்க. அவங்க பேசுறது ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, இல்ல அவங்க ரியாக்ட் பண்ற விதம் நியாயம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து நம்ம எவ்வளவு நல்லவனா இருக்கும், நம்மளுக்கே இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. அப்படி கிடையாதுடா, நீ வந்து சில விஷயங்கள் பண்ற, அது உனக்கு தெரியல அப்படின்னு யாராவது இன்னொருத்தவங்க சொல்லும் போது தான் தெரியும். சம்டைம்ஸ் அதை ஏத்துக்க கூட அந்த மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இது. இந்த ஸ்கிரிப்டை பத்தி நீங்க பேசும்போதே தெரியுது உங்களோட கோ ஆர்டிஸ்ட் கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இருந்துச்சுன்னா தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நிவேதா சதீஷ் கூட ஒர்க் பண்ணது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது? அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து சில்லு கருப்பட்டி, செத்தும் ஆயிரம் பொன், கேப்டன் மில்லர் வரைக்கும் வந்துட்டு சுழல், அது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து ரொம்ப ஆப்டாக அதை வந்து அதில் பொருந்திருப்பாங்க அவங்க. ஸோ இந்த கேரக்டரும் அப்படிதான். அவங்க அப்படியே ரொம்ப அழகாக அந்த கேரக்டர்ல வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க நிறைய கோத்ரூ பண்ணாங்க இந்த கேரக்டர்ல. அவங்களோட ரியல் லைஃப்லேயே வந்துட்டு ஆக்சுவலாக நிறைய கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். ஸோ இந்த படத்தோட எமோஷன்ஸும் அவங்களோட ரியல் லைஃப் எமோஷன்ஸும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு வெரி ஆயிடுச்சு. ஆமா, அதனாலதான் ஆக்சுவலா அவங்களுக்கு படத்துல வந்து அவ்வளோ ஆப்டா அவங்க இருக்காங்க. அந்த எமோஷன்ஸ்க்கு ரொம்ப ட்ரூவா இருக்காங்க ஆன் ஸ்கிரீன். ஸோ அதனால ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். அவங்க பர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, அவங்க வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் சிபி ப்ரோ கூட 3 பேருமே வந்து ஒரு சிங்க்ல இருந்த. நாசர் சாரே வந்து எங்களுக்கு ஷூட் போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்போம் இல்லையா, டைரக்டர் கொடுத்து. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம், இந்த 3 கேரக்டர்ஸ்க்குள்ள இருக்கிற சிங்க் தான் ரொம்ப முக்கியம், அவங்களோட கெமிஸ்ட்ரி அண்ட் வைப் தான் வந்து இந்த படத்தை எடுத்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் அதை நாங்க கொண்டு வந்தோம். நாங்க வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சுட்டு இருந்தோம். ஒரு 3-4 டேஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் நாங்க வந்து ஷூட்டுக்கு போனோம். ஸோ இங்க வந்து எங்கேயோ நாங்க எங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எங்களோட ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் அந்த சீன்ல நடிக்கும் போது அதை பெட்டர் பண்றதுக்கு வந்துட்டு எந்தெந்த மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சொன்னாரு டைரக்டர்? ஒரு சீன் எடுக்கும்போது இப்போ அதுக்கு ஒரு ஸ்டேஜிங்னு ஒன்று நடக்கும். அந்த ஸ்டேஜிங் பண்றப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தோணும், சார் இப்போ இப்படி நடந்து போய் நீங்க பேசுறீங்க அப்படின்னா இது ஏன் நம்ம நடந்து பேசணும், நாங்க உட்காந்து பேச, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் வந்துட்டு அங்கதான் ஃபார்ம் ஆகும். பிளஸ் கோ ஆக்டர்ஸோட எனர்ஜி இருக்குல்ல, அவங்க இப்போ நம்ம ஒன்று பண்றோம், அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க போது அந்த எனர்ஜில இருந்து நம்ம திரும்ப ஒன்று கொடுப்போம். ஸோ அந்த எனர்ஜியும் நம்மள அந்த மாதிரி இம்ப்ரோவைசேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இம்ப்ரோவைசேஷன்ஸ் நடக்கும். ஆன் செட்ல நாசர் சாரும் நிறைய பண்ணாரு. அவர் இம்ப்ரோவைசேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவர் இப்படி பண்றாரா, அப்ப நம்ம வந்து கொஞ்சம் மாத்தி இப்படி பண்ணுவோம். அந்த மாதிரி ஐ திங்க் கோ ஆர்டிஸ்டோட இதுதான் நினைக்கிறேன். அவங்க எவ்வளவு சூப்பரா பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஓகேங்க, இப்போ நீங்க தான் ஹீரோன்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்கிரிப்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ செம்ம எக்ஸைட்டா ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து ஷூட்டிங்க்கு கிளம்பி போயிருப்பீங்க. அப்போ போனோன்னு உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா இருந்ததா இல்ல வந்து ஷாக்கிங்கா இருந்ததா ஃபர்ஸ்ட் டே? இல்ல, எனக்கு சர்ப்ரைசிங்கா எதுவுமே இல்லை. எனக்கு கரெக்டா போகணும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன பயம் தான் இருந்துச்சு. பட் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு 2-3 ஷார்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு செட்டில் ஆயிட்டோம். ஓகே, நல்லா போகுது, ஓகே, ஆமா தெரிஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சம் செட் ஆகுது, டீமே செட் ஆகுறாங்க அப்படின்னு. ஸோ பயம் அந்த மாதிரி இல்லை, நர்வஸ்னஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நிறைய ஷார்ட் ஃபிலிம், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நான்
அதுலலாம் எப்படி நான் இருப்பேனோ அந்த மாதிரி தான் நான் இங்கேயும் இருந்தேன். நான் இது வந்து ஸ்பெஷலா அப்படி கிடையாது. அதுல நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடணும், இதுலயும் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் நான். ஓகே. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில சீன்ஸ்ல ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு, ஒரு கிஸ்ஸிங் சீன்ஸ் இந்த மாதிரியான சீன்ஸ் இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப பதட்டமா இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்தது? ஆக்சுவலா என்னன்னா வந்து உண்மையிலேயே கிஸ் பண்ணணும், உண்மையிலேயே வந்துட்டு லைக் ரொமான்டிக்கா இருக்கணும்னா மேபி அது வந்து கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். பட் இதுல வந்து சீனாவே வந்துட்டு இவன் வந்து ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்ணுவான், ஆனா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது இன்னும் ஈஸியரா இருந்துச்சு. ஓகே இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் பழக்கப்பட்டது தானே. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்து அது கொஞ்சம் ஈஸியரா தான் இருந்துச்சு. அது ஆக்வர்டா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் அதுவுமே வந்துட்டு சீன் போறதுக்கு முன்னாடி லைக் எப்படி இதை பண்ணலான்றது கொரியோகிராஃப் பண்ணி தான் பண்ணோம். ஸோ ஆமா அது அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. அண்ட் டோட்டலா வந்து இந்த படத்துக்கு எத்தனை நாள் வந்துட்டு டேட்ஸ் இருந்தது அண்ட் எந்தெந்த லொகேஷன்ல வந்து ஷூட் பண்ணீங்க? 38 days ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு 30 days வந்து கோத்தகிரியில போச்சு, 5 days சென்னையில போச்சு, 3 days வந்து கொடைக்கானல்ல போச்சு. ஓகே. ஒரு வில்லேஜ்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப நீங்க எல்லாருமே காணாம போயிட்டீங்களா? ஆமா, காணாம எப்படி அது நடந்துச்சு? அது வந்து கொடைக்கானல்ல வந்து இப்போ இதுல இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சாங் வரும். நானும் சிபி ப்ரோவும் ஒரு ஊருக்குள்ள போய் டிராவல் பண்ற மாதிரி. ஸோ அந்த கூக்கல் வில்லேஜ்ல தான் ஷூட் பண்ணோம் கொடைக்கானல்ல. அது வந்து ரொம்ப சின்ன சின்ன அது அந்த கிராமமே எப்படின்னா ரொம்ப எல்லாமே சின்ன சின்ன தெரு தான், ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்ஸு, எல்லாமே பக்கத்து வீடு. அந்த உள்ள போயிட்டா திரும்ப எது எக்ஸிட்னே நம்மளுக்கு தெரியாது. நாங்க உள்ள போயிட்டு காலையில ஷூட் ஆரம்பிச்சோம், உள்ள போயிட்டோம், அப்படியே ஷூட் பண்ணிட்டே போறோம். ஒரு கட்டத்துல வந்து எங்க இருக்கோம் ஊர்ல அப்படின்றதே தெரியாம வந்து லாஸ்ட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த லொகேஷன் மேனேஜர் வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி லொகேஷன் மேனேஜர் எப்படியோ கண்டுபிடிச்சி அவர் வந்து கூட்டு போயிட்டாரு வெளியே. ஆனா ஆமா அதெல்லாம் வந்து செம்ம காமெடியா இருந்துச்சு. எங்க வந்துட்டோம், இது எந்த ஊரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஷூட்டிங் போகும்போது அங்க இருக்கிற பீப்புள் எல்லாம் மீட் பண்ணுவோம்ல, சோ அந்த மாதிரி நீங்க மீட் பண்ண பீப்புள்ஸ் பத்தி சொல்லுங்களேன். கூக்கல் வில்லேஜ்லயுமே வந்து பீப்புள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஷூட் அப்படின்னும் போது அவங்க வந்து நாங்க வெளியாள் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணல, எங்களை வந்து ஒர்க் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற அந்த ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணாங்க. இதே மாதிரி நீலகிரி மலையிலயும் ஒரு சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. அங்க இருந்த பீப்புளுமே வந்துட்டு ரொம்ப பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. லிட்டரலி அங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அங்க நீலகிரி மலையில ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு காடு மாதிரி ஒரு இடம், அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க வந்து திடீர்னு இத்தனைக்கும் பர்மிஷன்லாம் வாங்கி தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எப்படி நீங்க இங்க ஷூட் பண்ணலாம், பைசன் கீசன் வந்து உங்களுக்கு ஏதாயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்லாம் கேட்டாரு. நாங்க உடனே வந்து இல்ல பர்மிஷன் வாங்கி தான் பண்றோம் அப்படின்னு மேனேஜர்லாம் நம்ம இவரெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பட் அவர் கேட்கவே இல்லை, ரொம்ப இதுவா இருந்தாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்தாரு. அப்புறம் அந்த வில்லேஜ் பீப்புள் தான் வந்து இந்த மாதிரி சார் அப்படிலாம் நீங்க கூட்டு போக முடியாது, நீங்க வந்து அவங்களை ஷூட் பண்ண விடுங்க, நாங்க இருக்கோம்ல, பைசன் கீசன் வந்தா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமா எங்களை வந்து ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா அவங்க இல்லைன்னா கஷ்டம், அன்னைக்கு ஷூட்டே வந்து நடந்திருக்கு. ஓகே. ஆமா. அண்ட் ஒரு படத்தோட சக்சஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த டெக்னிக்கல் டீமோட பங்கு வந்துட்டு ரொம்ப அதிகமானதா இருக்கு. சோ உங்க டெக்னிக்கல் டீம் பத்தி சொல்லுங்க. டிஓபி வந்து வேதா ராமன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து தெலுங்கு ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதான் அவரோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் ஃபிலிம் இதான் நினைக்கிறேன். ஸோ அவர் சூப்பர்பா விஷுவல்ஸ் வந்துட்டு நீங்க ட்ரெய்லர்ல கூட பார்த்துருப்பீங்க, படத்துலயும் த்ரூ அவுட்டா அப்படிதான் இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு டோன் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து யூஸ்வலா நீங்க பாக்குற மாதிரி இருக்காது. மற்ற படங்கள்ல நிறைய ஹில் ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க, பட் இதுல வந்துட்டு அதோட யூஸ்வல் டோன் வந்து இதுல இருக்காது. ரொம்ப நீட்டா ரொம்ப கிறிஸ்பா இருந்துச்சு. அவரோட கலர்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இன்னொன்று வந்துட்டு ப்ரொடக்ஷன் டிசைனும் காஸ்டியூம்ஸும். ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து சரண்யான்னு ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் அவங்க. இப்போ நாங்க அந்த ஷூட் பண்ண வீடியே வந்து லிட்டரலி உள்ள வந்து இன்டீரியரை கம்ப்ளீட்டா மாத்தினாங்க. அதோட செவரி எல்லாமே வேற ஆக்சுவலா, பட் அதை வந்து ஒரு வேற மாதிரி மாத்திட்டாங்க கம்ப்ளீட்டா. அண்ட் அவங்க எடுத்துட்டு வந்த ஆர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இந்த படத்துல வந்து நிறைய பொருட்கள் வந்துட்டு கதையில ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கால்ஃப் பாலா இருக்கட்டும், இல்ல ஒரு அந்த பட்டர்ஃப்ளை வளர்க்குற ஒரு ஆளை தான் நாசர் சார் வருவாரு. ஸோ அந்த செட்டப்பே வந்துட்டு பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து ரொம்ப அழகா பண்ணாங்க. அண்ட் மியூசிக் வந்து இன்னொரு கேரக்டர்னே சொல்லலாம் இந்த படத்துல. வைஜாக் சோமநாத்னு சொல்லிட்டு, அவர் மலையாளி, அவரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். அவர் இந்த படத்தை வந்து எங்களோட எமோஷன்ஸை வந்து மியூசிக் மூலியமா into 1000 ஆக்கிட்டாரு. அவ்வளோ தூக்கி என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மியூசிக் மூலியம். மியூசிக் ஒரு தனி இது ஒரு மியூசிக்கல் த்ரில்லர்னே சொல்லலாம்.
Nice. ஆமா மியூசிக்கல் ரிலேஷன்ஷிப் த்ரில்லர்னே சொல்லலாம் இது. ஆஸ் ஆக்டரா இந்த சீன் நடிக்க எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது அப்படின்னா எந்த சீன் சொல்லுவீங்க படத்துல? ஆக்சுவலா எனக்கு எல்லாமே ஃபன்னா தான் இருந்துச்சு. ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு எல்லாமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். இது வந்து ரொம்ப இது டஃப் ஆச்சு, இது எப்படி பண்ண போறோம் அப்படின்றது கிடையாது. ஐ திங்க் டேக்குக்கு வெளியே அது குளிர் தான் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டோட அது அந்த கிளைமேட் தாங்கவே முடியல. லிட்டரலி லைக் ஒரு 4-5 டிகிரிஸ் 6-10 டிகிரிஸ்க்குள்ள தான் இருந்துச்சு. அண்ட் அவங்க கொடுத்தது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இது கூட கொஞ்சம் திக்கா இருக்கு, ரொம்ப இன்னும் தின்னான க்ளோதிங் கொடுத்துட்டாங்க. சீன்ல வந்து இந்த ஸ்வெட்டர் ஏதோ அந்த மாதிரி போடக்கூடாது. டேக் பண்ணும் போதெல்லாம் வந்து டயலாக் பேசும்போது வந்து நடுங்கும் வாய்ஸ். சொல்லும் போதே தெரியுது எவ்வளவு குளிர்ல இருந்திருப்பீங்க. இது வந்து லைவ் சவுண்ட்ல பண்ணுது. சவுண்டும் சொல்ல மறந்துட்டேன். சவுண்ட் ரொம்ப முக்கியம் இந்த படத்துல. சவுண்ட் டிசைன் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த சவுண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ சவுண்ட் டிசைன் அண்ட் மிக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. ஸோ லைவ் சவுண்டுன்றதுனால வந்துட்டு இப்போ நாங்கள் குளிர்ல பேசும்போது அந்த வாய்ஸ் நடுக்கம் இருக்கும்ல, அதெல்லாமே வந்துருச்சு. அண்ட் அது ரொம்ப ஒரிஜினலா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஸோ குளிர் தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலா பர்ஃபார்ம் பண்றது வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஜோனுக்கு போயிட்டாங்க. புரியுதுங்க. ஆமாமா, மலை மேல ஒரு 5 டிகிரில வந்து கஷ்டம். அண்ட் ஹோ பட்டர்ஃப்ளைக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க 2-3 படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்போ ஒரு ஆக்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் உங்க லைஃப்ல எடுத்தீங்க? ஐ திங்க் நான் வந்து MBA 2016 MBA முடித்தேன். MBA வந்து சென்னையில தான் பண்ணேன். நான் அந்த காலேஜ் முடிச்சு அந்த MBA 2 இயர்ஸ் பண்ற டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து சின்ன சின்ன ஒரு அமெச்சூர் லெவல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது ஒரு கரியரா போகலாம், இதுல ஏதோ நம்மளுக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கு அப்படின்னு அப்பதான் ரியலைஸ் ஆச்சு. 16ல காலேஜ் முடிச்சு அந்த டைம்ல தான் வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம இதுல ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதான் ஏஜ், இதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலன்னா லைஃப்ல ஏதாவது ரிக்ரெட், அந்த ரிக்ரெட்ன்ற ஃபீலிங்க்கு போயிடக்கூடாது. இந்த படமே ஆக்சுவலா தான் கில்ட் ரிக்ரெட் பத்திலாம் தான் பேசும். ஸோ அதை வந்து நம்ம ரிக்ரெட் பண்ற ஒரு ஜோனுக்கு போயிடக்கூடாது. அதனால என்ன இருந்தாலும் இப்போ ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்றது தான் அப்போ எடுத்த டிசிஷன். இருந்தாலும் நான் வந்து ஒரு 2 ஜாப் போனேன். நான் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஜாப் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதையும் ரிக்ரெட் பண்ண கூடாது இல்ல, போய் தானே. இல்ல அந்த நேரத்துல நம்மளுக்கு வேலை தேவை, சர்வே பண்றதுக்கு காசு தேவை. ஸோ அதனால வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் ஸ்டில் மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆடிஷன் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து 2017ல வந்து நான் வந்து வீட்டில் சொல்லிட்டேன், இல்லை நான் வேலைக்கு போகல, எனக்கு வரல, செட் ஆகல, நான் இது ட்ரை பண்றேன், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எனக்கு டைம் கொடுங்க, நான் ட்ரை பண்றேன், இதுல என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வீட்லயும் அந்த ஒரு கொஞ்சம் அவ ஸ்டில் நம்பல. அவங்க வீட்டுல கொஞ்சம் நம்ப வைக்க என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணீங்க. ஆமா, கண்டிப்பா பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து இருந்தாலும் நான் வந்து இல்லை நான் பண்றேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆரம்பிச்ச டிராவல் தான். ஸோ இன்னி வரைக்கும். இந்த படம் பார்த்தாங்களா? பாத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க? எங்க அம்மால ரொம்ப ஹாப்பி. பரவாயில்ல, 3 வருஷம் வந்துட்டியடா, ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல வந்துட்டியடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்துச்சு, இன்னைக்கு அவங்களே பெருமையா சொல்லிக்கிறாங்களே. படம் பார்த்துட்டு உங்க நடிப்பை பார்த்து என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அழுதுட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா நானு, நீ எங்கேயோ ஆரம்பிச்சு நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கூட நான் தெரியாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு சத்யம் தியேட்டர்ல உன்னோட படத்தை நீ லீடா பண்ண ஒரு படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணுல அழுதுட்டே இருக்காங்க. நான் அவங்கள பார்த்து நீ அழாத, உன்னை பார்த்தா எனக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் அழ முடியாது போ அப்படின்ட்டு. படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்னது? பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் தான் ஐ திங்க் நிறைய இன்சைடர்ஸ், டைரக்டர்ஸ் அவங்கலாம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு, டைரக்டருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, அவர் வந்து நிறைய டைரக்டர்ஸ்ட்டு காட்டினார் இந்த படத்தை, ப்ரொடியூசர்ஸ்ட் எல்லாம் காட்டினாரு. அவங்கலாம் பார்த்துட்டு வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் பண்ண கேரக்டருக்குலாம் வந்து எல்லாருமே சொன்னாங்க. லைக் சுழல் டைரக்டர் அனுச்சரன், அவரு, புஷ்கர் காயத்ரி மேம், அதுக்கப்புறம் வந்துட்டு ராம் சாரோட டீம்ல ஒருத்தர் பார்த்தாரு. அந்த மாதிரி நிறைய பேர், நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தாங்க. இப்போ ஆடியன்ஸ்ல இருந்தும் நிறைய ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, ஜாலி தான். உங்களுக்கு பர்சனலா இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னா எந்த ஜோனர்ல நீங்க படம் பண்ணுவீங்க? எனக்கு வந்து எந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ, அந்த ஸ்டோரியில வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருந்துச்சுன்னா, எனக்கு ஃபன்னா பண்ணணும்னு ஆசை. ஃபன்னா ஒரு படம் பண்ணணும், காமெடி, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை. எனக்கு நிறைய காமெடி ஆக்டர்ஸோடையும் பண்ணணும்னு ஆசை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரியஸான ஃபிலிம், இந்த மாதிரியும் பண்ணணும். ஏன்னா இது வந்து வேற ஒரு ஷேடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றக்கூடிய ஒரு ஜோன் இது. பட் எனக்கு நிறைய ஃபன்னா, வெறும் த்ரில்லரா மட்டும் இல்லாம காமெடி, ஏதோ இப்போ யூத் வரப்போகுது, அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்து நான் ஸ்கூல் பையனா நடிக்க முடியாது இப்போ.
ஆனா அந்த ஜோன்ல இருக்கிற ஃபிலிம்ஸ் அப்படி சொல்றேன். ஓகே. அண்ட் நீங்க வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனீங்க, அப்புறம் வில்லனா வந்து பண்ணீங்க, இப்போ லீட் ஆயிட்டீங்க, ஸோ ஹீரோவா வந்திருக்கீங்க. இப்போ உங்களோட அடுத்த படம் வந்துட்டு நான் ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கா, இல்ல நல்ல கேரக்டர்ல நான் நடிச்சா எனக்கு போதும்? 100% வந்துட்டு நல்ல கேரக்டர் தான் பண்ணணும். அது நான் லீடு, நான் இப்போ இதுவே நான் லீடா பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல என்னோட லைஃப்ல. இது எதிர்பார்க்காம தானே இது வந்துச்சு. ஸோ இனிமே நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு நான் உறுதியா சொல்லக்கூடாது இல்ல. ஸோ அதனால நல்ல கேரக்டர்ஸ் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அது ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ரோலா இருந்தாலும் சரி, அது கதையில அந்த ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு ஒரு முக்கியமான பார்ட்டா இருந்தா போதும், அந்த கதையில இம்பாக்ட் பண்ற ஒரு கேரக்டரா இருந்தா போதும். ஓகே. அது எடிட்ல தூக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. அதே மாதிரி டைரக்டர்ஸ் சாய்ஸும் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். இந்த டைரக்டர் கூட பண்ணணும்னா எந்த டைரக்டர் கூட பண்ணணும்னு ஆசை? எனக்கு கண்டிப்பா எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு வெற்றிமாறன் சாரோட பண்ணணும், மாரி செல்வராஜ் சாரோட பண்ணணும், ராம் சாரோட. ராம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராம் சாரோட எனக்கு வந்து கண்டிப்பா பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு. அவர் படத்துல இருக்கணும்னு ஆசை. இப்போ அருண் மாதேஸ்வரன் சார், நான் முன்னாடி எனக்கு அருண் மாதேஸ்வரன் சார் கூட பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. பட் இப்போ வந்து அவர் கூட ஒர்க் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. டிசி அதுல சின்னதா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். நலன்குமார் சாமி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலாஜி தரணிதரன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்திருந்தாரு பிரீமியர் ஷோக்கு. அவரும் வந்துட்டு படத்தை பத்தி ரொம்ப நல்லா பேசினாரு, பர்ஃபார்மன்ஸஸ் பத்திலாம் ரொம்ப நல்லா பேசினாரு. மணிகண்டன் அவரும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கேன். ஒரு 2-3 பேர் தான் மிஸ் பண்ணிட்டு எல்லாரையும் சொல்லிட்டாரு. சொன்னோடனே இதான் சான்ஸ், எல்லாரையும் சொல்லிடுவோம் அப்படின்னு. நீங்க நிறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க ஆப்வியஸா. சோ ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஆடிஷன் நினைவுனா இது சொல்லுவீங்க? மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன் போனேன்னு தெரியல அந்த மாதிரி தெரியலன்றதே நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு சொல்லணும்னா வந்து ஒரு ஆடிஷன் போனேன். அது வந்து ஒரு ஓப்பன் ஆடிஷன். அங்க வந்து உள்ள போய் வாங்க அப்படின்னாங்க, நில்லுங்க அப்படின்னாங்க. சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. அங்க ஏதோ ஸ்கிரிப்ட் தர போறாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஏதோ ஒரு கன் எடுத்து கொடுத்தாங்க. கன் எடுத்து கொடுத்துட்டு இந்த கன் வச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. கன்னை வச்சு என்ன பண்ணுவோம், உங்களதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த கன்னை வச்சு நான் என்ன பண்றது? இல்ல நீங்களே ஏதாவது ஒரு கான்செப்ட் யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் அந்த கன்னை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னங்க இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணேன். பட் நான் பண்ணும்போதே பாதியிலே நிப்பாட்டிட்டு, இல்லைங்க எனக்கு நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தாதான் எனக்கு வரும், நீங்க திடீர்னு இப்போ ஒரு நிமிஷத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு நான் என்ன பண்றேன் போட்டு தள்ளுறேன். அவ்வளவுதான். அதுதான் தோணுச்சு. இதுல மட்டும் புல்லட் இருந்தா டம் டம் டம்னு போட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஓகே. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இதை விட நிறைய ஃபன்லாம் நடந்திருக்கு. டக்குன்னு ஞாபகம் வந்தது இதுதான். நல்ல வேளை அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆமா இருந்த கோவத்துக்கு நானே சான்ஸ் தெரியும். ரெண்டாவது அந்த கன்னை வச்சு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நானே அரைகுறையா தான் அந்த ஆடிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டீம் கூப்பிட்டு நீங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணீங்க. நானும் நல்லா பண்ணேன். பாதியிலே நிப்பாட்டு இன்னும் நல்லா பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா பண்றீங்க. இப்போ நீங்க இதுல இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு 5 lakhs கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம வந்து ஒரு பைலட் மாதிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் இது படமே கிடையாது, இது வந்து பைலட். அந்த பைலட்டுக்கு நான் 5 லட்ச ரூபா தரணும் அதானே அப்படின்ற. ஆமாங்க, நானே வாய்ப்பு தேடி தான் இந்த சாலிகிராமத்துல சுத்திட்டு இருக்கேன். நீங்க என்ன கூப்பிட்டு என்கிட்டே காசு கேட்டா நானே படம் பண்ணிட மாட்டேன். அந்த காசை வச்சு, அந்த காசு இருந்துச்சுன்னா. இந்த மாதிரிலாம் லைஃப் அவ்வளவுதான். சரி ஓகே, இப்படியும் இருக்காங்க. நம்ம இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் நம்ம வரணும் அப்படின்ற இருக்கு இண்டஸ்ட்ரியில. இப்ப பாருங்க, இந்த விஷயத்த நான் எப்படி அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம். அடுத்து ஒரு சூப்பரான செக்மெண்ட் போயிடலாம். நாங்க வந்துட்டு 2 கார்டு கொடுப்போம், குட் அண்ட் பேட். நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க குட்டா பேடான்றது சொல்லணும். ஓகேங்களா? குட் பேட் அக்லி. இந்த கேர்ள்ஸ்க்கெல்லாம் பிக்கப் லைன் சொல்றதுல நீங்க குட்டா பேடா? நான் பேடுங்க, பேச வராதுங்க. நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். ஹானஸ்டா ஒத்துக்கிறேன். நான் வந்து பேட் தான். அவங்க நல்லா பேசினாங்கன்னா நம்ம நல்லா பேசலாம். எனக்கு ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். எல்லா பசங்களும் இதே சொல்றது, இதுதாண்டி எனக்கு வராது. ஆமா, நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபயர் தான். அது வந்தாதானங்க இது வரும். அதான் கொஞ்சம் நீங்க ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் லைட்டா. சரி ஓகேங்க. இந்த செலவு பண்றது, இந்த சேவிங்ஸ், இந்த பினான்சியல் விஷயங்கள்ல நீங்க குட்டா பேடா? எனக்கு பண்றது குட், மத்தவங்களுக்கு நீங்க ரொம்ப பேடுங்க. இல்லங்க, எனக்கு ஏன் பண்றேன்னா கம்மியா இருக்கு காசு. சோ எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்கணும்னா, ஏதாவது அதுவும் நான் சும்மா அனாவசியமாலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஏதாவது தேவைன்னா தான். இப்ப துணி வாங்கணும்னா அன்னைக்கு உண்மையில நம்மளுக்கு இப்ப துணி தேவை அப்படின்னு நினைச்சாதான் வாங்குவேன். நான் எனக்கே எப்படி பண்ணும்போது நான் மத்தவங்களுக்கு எப்படி வாங்குவேன். இத பார்த்தா எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க பாத்தீங்களா? என்ன பண்ற? இல்ல இதுக்கு மேல நான் வந்து செலவு பண்றேன். டைம் கீப் அப் பண்றது இல்ல, குட் ஆர் பேட்? குட் நான் குட்.
ஓகே டைமிங்லாம் ஷூட்டுக்குலாம் டைமிங் போயிடுவேன். சரி, ஸ்கூல் டேஸ்ல இல்ல காலேஜ் டேஸ்ல பிட் அடிச்சு எங்கயாவது மாட்டிருக்கீங்களா? காப்பி அடிக்க அதெல்லாம் தெரியாம? மாட்டாம எப்படி நம்ம காலேஜ் தாண்டுறது? குட். அதுவும் இன்னொருத்த அடிச்சுலாம் நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப பேட், காப்பி அடிக்க தெரியாது. காப்பி அடிக்க தெரியாது. அதுதான் இல்ல மாட்டிக்கிறோம்ல. நான் ஆக்சுவலா நல்லாவும் காப்பி அடிச்சிருக்கேன். ஒரே ஒரு வாட்டி மாட்டினதால அது பேட் ஆயிடுமா? ஸ்கூல் டேஸ்ல எக்ஸாம்ஸ்ல காப்பி அடிக்கிறதுல குட் ஆர் பேட்? காப்பி அடிக்கிறதுல வந்து 99% குட் தான். ஒரே ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன், அதனால அது பேடு. ஓகே. ஓகே, இந்த மல்டி டாஸ்கிங், அதாவது நீங்க ஒரு ஆர்ட் ஃபீல்ட்ல இருக்கீங்க, இந்த மல்டி டாஸ்கிங்ல நீங்க குட்டா பேடா? மல்டி டாஸ்கிங்ல வந்து கொஞ்சம் பேடு தாங்க, கொஞ்சம் பேடு தான். இப்போ டக்குனு இது முடிச்சுட்டு வரேன்னு 10 கே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு வேலையை செய்யும்போது அது உருப்படியா செய்யணும். ஆமா. குக்கிங்ல குட் ஆர் பேட்? குக்கிங் தெரியாதுங்க, கத்துக்கணும். ஓகே. யாராவது தெரிஞ்சா ப்ளீஸ் கத்துக்கிடுங்க. நீங்க இதே மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க கேர்ள் அதான் ஃப்ரெண்ட் சொல்றேன். girlfriend கிடைக்கிறதுக்கான அதான் இல்ல, எந்த கத்துக்கிட்டு இருக்கேன். qualityயுமே இப்போ இல்லாம இருக்கீங்க. அந்த மொமெண்ட் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் Okay. கொஞ்சம் கொஞ்சமா. சோ அதனால வந்து வந்துடுறேன், வரேன் குக்கிங் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். சரி, பொய் சொல்றதுல குட்டா பேடா? கொஞ்சம் குட் தான். இது கரெக்டா தெரியுது. டக்குனு கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ரீசெண்டா ஏதாவது பொய் சொன்னீங்களா? இல்ல நான் இங்க வந்து சொன்னது எல்லாமே பொய் தான் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல இங்க வந்து சொன்னதெல்லாம் உண்மைதான். ரீசெண்டா என்ன பொய் சொன்னேன்? ஞாபகம் பொய் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? Correct. அப்போ போற ஃப்ளோல சொல்றது தான் பொய்லாம். ஆமா, குட்டி குட்டியா சொல்லுவோம்ல, இந்த வந்துட்டேன் வீட்டுல தான் இருப்பேன், வந்துட்டேன் அப்படின்னு. அந்த ஓகே, மாதிரி அதிகமான போய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்களா இல்ல அம்மா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸை விட வீட்டுல சொல்றது தான் பொய் அதிகம். ஐயோ, அம்மா பாத்துட்டு இருப்பாங்க. ரொம்பலாம் இல்ல, குட்டி குட்டி மேட்டர் இல்ல. வீட்டுக்கு வந்துருவியா சீக்கிரம்னா வந்துருவேன், ஆனா கொஞ்சம் ஒரு 1 hour லேட்டா வருவேன். அந்த 1 மாதிரி hour தான். 1 hour லேட்டா வரும், அந்த மாதிரி தான். ரொம்ப பெருசாலாம் ஆன் ஸ்கிரீன் ரொமான்ஸ்ல குட் ஆர் பேட்? குட் தான், good. பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஆஃப் ஸ்கிரீன்ல? ஆன் ஸ்கிரீன்ல வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவாங்க. ஆஃப் ஸ்கிரீன்ல நம்ம தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் முயற்சி பண்றேன். ரெண்டுமே தான், குட் பேட். ஓகே, Average. ரெண்டுமே தருவேன். ஓகே, சரி, இந்த டயட் ரொட்டீன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்றதுல குட்டா பேடா? எனக்கு வந்து குட் தான். ஏன் குட்னு சொல்லுவேன்னா, நான் வீட்டு சாப்பாடு தான் அதிகமாக சாப்பிடுவேன். என்னோட டயட் வந்து வீட்டு சாப்பாடு தான். நான் வெளியே ரொம்ப சாப்பிட விருப்பப்பட மாட்டேன். ஸோ ஐ திங்க் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலே ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. டயட்டை இது ஹெல்த்தியாக வச்சுக்கிறது பொறுத்த நிறைய கேம்ஸ் ஆட பிடிக்கும். கிரிக்கெட், ஷட்டில், அந்த மாதிரி கேம்ஸ் ஆட பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய ஆடுவேன். சரி, ஓகே. அப்புறம் இந்த பார்கெயின் பண்றது, அது வந்து ஒரு சூப்பரான கலை. அந்த கலையில அந்த கலையை வந்து நான் எங்க அம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். எங்க அம்மா அதுல வந்து ஒரு பெரிய மாஸ்டர். சோ அதனால வந்து அந்த மாஸ்டர்ட்ட நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்து சரி, கத்துக்கிட்டேன். எவ்வளவு ரூபாய் பொருளை எவ்வளவு வரைக்கும் குறைச்சு வாங்குவாங்க? 1000 ரூபாய் பொருளை வந்து அவங்களால வந்து ஒரு 500 ரூபாய்க்கு குறைச்சி பாதிக்கு பாதியா கூட குறைச்சி வாங்க முடியும் அவங்களால. இந்த குவாலிட்டி போதும் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிரும்ல, போதும். கவலையே வாழ்க்கை ஃபுல்லா பார்கெனிங் தான். ஓகே, பாத்ரூம் சிங்கிங்ல குட் ஆர் பேட்? குட். ஜாலியா சந்தோஷமா பாடுவேன். எனக்கு என்டர்டெயின்மெண்ட் நான் மட்டும் தான். அதுக்கு தாங்க அது பாத்ரூம் சிங்கிங், ஸ்டுடியோ சிங்கிங் இல்ல. நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. எங்களை நினைச்சு போகாதே போர்க்கனவே பேசாயோ பேரிடரே. அதுக்கப்புறம் தெரியாது லிரிக்ஸ். ஒரே வெக்கம் வந்துடுது பாட சொல்றதுக்குள்ள. ஓகே, இவ்வளவு பாடினதே பெரிய விஷயம், நான் எங்கேயுமே பாடினது இல்ல. சரி, இந்த ரூம் உங்களை சுத்தி இருக்க இடத்த கிளீனா வச்சுக்கிறதுல குட்டா பேடா? குட். எனக்கு கொஞ்சம் நீட்டா இருந்தா மைண்டாவே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம நீட்டா வச்சிருக்கோம், அந்த ஓசிடி இருக்கு கொஞ்சம். இந்த மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ற மாதிரியா? ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லையே. ஆனா அவங்க பண்ணலன்னா நான் வந்து அதை தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்ல, நீங்க நான் பார்த்துட்டேன்னா உடனே பண்ணிடுவேன். நீங்க டெக்ஸ்ட் பர்சனா இல்ல கால் பர்சனா? எனக்கு வந்து நேர்ல மீட் பண்ண பிடிக்கும். டெக்ஸ்ட், கால். இப்போ ஒரு சண்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டே வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்ல பேசினா நம்ம சொல்றது ஒழுங்கா கன்வே ஆகாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நம்ம நிறைய சொல்லணும் நினைப்போம், ஆனா டைப் பண்றதுக்குள்ள கை வலிக்கும். ஏய் நேர்ல வா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அதனால வந்து எனக்கு எப்பவுமே கால் கூட கிடையாது, கால்ல கூட அவங்க மூஞ்சியை பார்த்து பேச முடியாது. ஸோ நேர்ல வா நம்ம நீங்க வந்து ஸ்டார்டிங் இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்டேன். அப்ப என்ன சொன்னீங்க? எங்க சண்டையிலே போகுது அப்படின்னு சொன்னீங்களா? அந்த சண்டைக்கும் இந்த சண்டைக்கும் நான் லிங்க் பண்ணி லிங்க் பண்ணிக்கிறீங்க. இல்ல ஆனா எப்பவுமேங்க நேர்ல பேசுறது தான் பெட்டர் இல்லையா? நம்ம இப்போ ஃபோன் வந்துருச்சு, எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றாங்க, இப்படியே தான் இருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா கஷ்டமா இருக்குல்ல. நேர்ல ஃபேஸ் பார்த்து பேசுற அந்த காலமே போன மாதிரி இருக்கு. வருத்தப்படாதீங்க, ஆமா ஆமா நம்ம போயிடுச்சு பேசுவோம். full-ஆ. சரி, ஓகேங்க. சக்சஸ்ஃபுல்லா வந்து நீங்க இந்த செக்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். ஸோ மச். ஓகேங்க. ஸோ ஹோ பட்டர்ஃப்ளை படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அண்ட் உங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் நாங்க செக்மெண்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். இப்போ இது ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து டிசி லோகேஷ் அவர் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு, அருண் மாதேஸ்வரன் அவர் டைரக்ஷன்ல. ஸோ அதுல வந்து ஒரு சின்னதா ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். Super. ஆமா அது போயிட்டு இருக்கு. ஐ திங்க் இன்னும் ஒரு 1 monthல அதோட ஷூட் முடிஞ்சிரும். ஓகே, ஆமா அதுதான் இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட். ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியா Thank you, ரொம்ப thank you. ஃப்ராங்கா ஹாப்பியா பேசுனீங்க. ஸோ ஹோ பட்டர்ஃப்ளை மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி கண்டிப்பா. ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கள். வாழ்த்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.